எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஜிஎஸ்டி ஆஃப்லைன் டூல வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாங்க. லாஸ்ட் வீடியோல வந்து ஜிஎஸ்டி ஆஃப்லைன் டூல வந்து எப்படி ஜிஎஸ்டி போர்ட்ல இருந்து டவுன்லோட் பண்றது இன்ஸ்டால் பண்றதை பத்தி பார்த்திருந்தோம். இந்த வீடியோல எப்படி யூஸ் பண்றதுங்கிறத பத்தி பார்க்கலாங்க. ஸோ இப்போ ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். நான் என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த மாதிரி டேலியில இருந்து ஜேஎஸ்1 எடுத்து ஜிஎஸ்டிஆர் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஜேஎஸ்1 எடுத்து போர்ட்டல் அப்லோட் பண்ணுவோம். அப்ப எரர்ஸ் எல்லாம் நிறைய வருங்க. ஸோ அப்ப அந்த எரர் வந்து என்னங்கிறது நம்மளால கண்டுபிடிக்க முடியாதுங்க. அப்போ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த ஆஃப்லைன் டூல் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அது எப்படி யூஸ் பண்றங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிறோங்க ஜிஎஸ்டி ஆஃப்லைன் டூல். இப்போ நான் இதை என்ன பண்ணிக்கிறேன்னா, டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். டபுள் கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேங்க. ஸோ இப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. இதுல முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம எரர் ஃபைல் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரேட் ஆயிருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஜிஎஸ்டிஆர் ஒன் போர்ட்டல்ல நம்ம அப்லோட் பண்ற ஜேஎஸ்1 எரர் ஃபைல் வந்து ஜென்ரேட் ஆயிருக்குது. இப்போ நான் ஆல்ரெடி என்ன பண்ணிருக்கிறேன் அப்படின்னா, அந்த எரர் ஃபைல வந்து பாத்தீங்கன்னா இங்க நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி போர்ட்டல் எரர் காமிச்சதுன்னா, நீங்க போர்ட்டல் இருந்து அந்த எரர் ஃபைல் டவுன்லோட் ரிக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 நிமிஷத்துல என்ன ஆகும்னா எரர் ஃபைல் டவுன்லோட் ஆயிருங்க. ஸோ டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க இந்த ஆஃப்லைன் டூல் இன்ஸ்டால் பண்ணி இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கு அப்புறம் நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், ஓப்பன் டவுன்லோடட் எரர் ஃபைல் ஃப்ரம் ஜிஎஸ்டி போர்ட்டல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? ஸோ இப்போ இந்த ஆப்ஷன்ல இப்போ ஓப்பன் அப்படிங்கிறதுங்க. ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்றேன். எனக்கு தெரியாதுங்க என்ன எரருங்கிறது தெரியாது. இது ஹெச்எஸ்என் சம்மரியா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது சம்திங் இஷ்யூவா இருக்கலாம். ஸோ இப்போ இதை நான் என்ன பண்ண போறேன்னா, அந்த எரர் ஃபைலை வந்து இப்போ இங்க நான் கொடுக்க போறேன், ஓப்பன் பண்ண போறேன். ஸோ கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆப்ஷன் கேட்குங்க, நம்ம டீட்டெயில் எல்லாம் கேக்குது. ஸோ இப்போ எஸ்இசெட் டேக்ஸ் பேரான்னு கேக்குது. ஸோ நம்மளது இல்ல. ஸோ நீங்க எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா நோ கொடுத்துட்டு நீங்க அடுத்தது அக்ரிகேட் டர்ன் ஓவர் கேக்குதுங்க. உங்களுக்கு 5 கோடி தாரிடுச்சா இல்லையான்னு கேக்குது. ஸோ நம்ம 5 கோடி இல்ல, அதனால வந்து நான் இந்த இடத்துல நான் நோ கொடுத்துக்கிறேனுங்க. நோ கொடுத்துட்டு இங்க ப்ரொசீட் கொடுக்குறேன். ஸோ இந்த டீட்டெயில் எல்லாம் உங்களோட கம்பெனிக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து ஆப்ஷன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை ப்ரொசீட் கொடுக்குறேன். ப்ரொசீட் கொடுத்தோன்னே டீட்டெயில் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு வெரிஃபை பண்ண சொல்லுது. நான் எஸ் கொடுத்துட்டு வெரிஃபை பண்ணிடுறேங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த எரர் ஃபைல் என்னங்கிறது இப்போ நம்மளுக்கு ஜென்ரேட் ஆயிருக்குதுங்க. ஸோ ஈஸியா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு எரர் ஃபைல் வந்து பாத்தீங்கன்னா என்ன எரருங்க. ஸோ இப்போ ஜிஎஸ்டி போர்ட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரேட் ஆன இந்த எரரு, இது ஹெச்எஸ்என் கோடு வந்து வேலிட் இல்ல, இன்வேலிட்னு சொல்லுதுங்க, நாட் வேலிட்னு சொல்லுது. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ஹெச்எஸ்என் கோடை மட்டும் நீங்க டேலியில போய் அப்டேட் பண்ணி ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது ஜேஎஸ்1 கன்வெர்ட் பண்ணி நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த எரரும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் ஆயிருங்க. ஈஸியா வந்து நீங்க இந்த எரரை நீங்க வந்து ஃபைன் பண்ணிக்கலாங்க இந்த ஆஃப்லைன் டூல் மூலமா. நீங்க இல்லைன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு எந்த ஹெச்எஸ்என் கோட்னு கரெக்டா தெரியாது. நீங்க ஒரு 100 ஹெச்எஸ்என் கோட் வச்சிருக்கீங்கன்னா நீங்க எல்லாம் எந்த ஹெச்எஸ்என் கோடுங்கிறது நீங்க 100ஐயும் பார்த்து வெரிஃபை பண்ணி தான் நீங்க வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்குங்க. இந்த ஆஃப்லைன் டூல் மூலமா நீங்க ஈஸியா வந்து எரரை சால்வ் பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. இதே மாதிரி நீங்க டேலியில கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இன்னும் நிறைய விஷயங்கள் கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம விவி இன்ஃபோடெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.